கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய நாளிலே காண்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். 6 மாதங்கள் நிறைவேறியது. 7வது புதிய மாதத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வருடம் தொடங்கினதும் தெரியாது, முடிகிறதும் தெரியாது. 6 மாதம் அப்படியே முடிஞ்சிருச்சு. மனிதனுடைய வாழ்வு இறைவனுடைய கரங்களிலே இருக்கிறது. எனவே எமது வாழ்வை தொடர்ந்து இறைவனுடைய கரங்களுக்குள் நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த 7வது மாதத்தையும் நாங்கள் இறைவனுக்காக அர்ப்பணிப்போம். எனவே விசேஷமாக திருமறையிலே பார்க்கின்ற பொழுது நீதிமொழிகள் 4:4, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஆமென். பாருங்க, இந்த வருடத்தில் இறைவன் 7வது மாதத்தில் அவர் எங்களுக்கு சொல்லுகின்ற காரியமானது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளைகளை காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். இந்த உலகத்தில் பலவித சவால்களை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருடைய அழைப்பும் வேறு விதமாக இருக்கிறது என்று நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பார்த்தோம். இறைவன் பேதுருவை அழைத்தார். திருத்தூதுவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவரோடு அவருடைய வாழ்வை சிந்தித்து அவருடைய வாழ்வின் அர்ப்பணத்தை நாங்கள் கண்டோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த பவுலுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கே எதிராக செயல்பட்ட ஒரு மனிதனை அவர் அழைத்தார். சவுல் எனப்பட்ட மனிதன் கிறிஸ்துவை பின்பற்றிய பிள்ளைகளை அவன் கொலை செய்ய ஆரம்பித்தான். ஆனாலும் கூட இறைவன் அந்த மகனை அழைத்து அவருக்காக புறவினத்தாரை இறைவனுடைய சேவைக்கு அழைத்து கொள்ள அவரை அழைத்தார். எனவே கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருந்து அவருடன் இணைந்து அவருடைய மாதிரியாக நாம் வாழ்ந்தால் நாம் நீதிமான்களாய் காணப்படுவோம் என்று திருமறை எமக்கு கூறுகிறது. இந்த உலகத்தில் அநேக சவால்கள் எமக்கு ஏற்படலாம், நிறைய சவால்கள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் இறைவனோடு நாங்கள் தங்கி அவரோடு கூட இணங்கி நாங்கள் வாழ்கின்ற பொழுது நாங்கள் தொடர்ந்து ஆசீர்வாதத்தையும் நீதிமான்களாகவும் நாங்கள் காணப்படுவோம். இது மிக மிக முக்கியமானது. எனவே நீதிமான்களுடைய இல்லம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய பராமரிப்பில் இருக்கும் அந்த இல்லமானது அன்பின் ஊற்றாக, அன்பின் உறவிடமாக, அன்பின் ஆலயமாக அது காணப்படும். அப்ப இறைவன் இருக்கின்ற இடத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தில் ஒரு குறையுமே இல்லாமல் ஆசீர்வாதமும் அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு இடமாகவும் மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்கின்ற பிள்ளைகளாகவும் நாங்கள் காணப்படுவோம். அதனால தான் நான் இந்த முறை வருடாந்த பொதுக்கூட்டத்தில் சொன்னேன், ஒவ்வொரு சங்கமும் 3 திருப்பணி காரியங்களை இந்த வருடத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் மட்டுமே போஷித்து நாங்கள் மட்டுமே சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறது இறைவனுடைய திட்டம் அல்ல. அதுதான் தொடர்ந்து சகல ஆலயங்களிலும் சகல இடங்களிலும் நடந்து வருகிறது. நாங்கள் வாரோம், ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறோம், நாங்களே சாப்பிட்றோம், நாங்களே போயிடுறோம். மற்றவர்களை காண்பது அரிதாக காணப்படுகிறது. ஆனால் இறைவனுடைய வசனம் சொல்லுகிறது, உங்களில் சிறுவனாகி இருக்கின்ற இவர்களுக்கு நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதை யாருக்கே செய்கிறீர்கள்? தேவனுக்கே செய்கிறீர்கள், இறைவனுக்கே செய்கிறீர்கள் என்று இறைவன் சொல்லுகிறார். எனவே நாங்கள் வாழ்கின்ற சூழல் கிறிஸ்தவ இல்லமாக, கிறிஸ்துவை மையமாக கொண்ட இன்பம் நிறைந்த ஒரு இடமாக காணப்பட வேண்டும் என்று இறைவன் எம்மை அழைத்திருக்கின்றார். எனவே எமது அழைப்புகள் வித்தியாசமானதாக காணப்படலாம். ஆனாலும் எமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற தரிசனம் ஒன்றாக இருக்கிறது. இந்த பூலோகத்திலே வாழ்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்யணும்? இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவரை மகிமைப்படுத்தி இந்த உலகத்தை விட்டு நாங்கள் நீங்குகின்ற பொழுது அவருடைய வலது பாசத்தில் நாங்கள் தங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த வாழ்க்கையில் ஒருவர் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதை தனக்கே என்று நாங்கள் செய்து கொள்கிறோம் இல்லையா? எல்லாம் எங்களுடைய சுயநலங்களுக்காக நாங்கள் செய்கிறோம். ஆனாலும் இறைவன் சொல்கிறார், அவருடைய மகிமைக்காக எம்மை உருவாக்கி இருக்கின்றார்.
அவரை மகிமைப்படுத்தும்படியாக எம்மை அழைத்திருக்கின்றார். அப்ப நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் மற்றவர்களை மகிமைப்படுத்தி அதனூடாக இறைவனை மற்றவர்கள் காண இறைவன் எம்மை அழைத்திருக்கின்றார். எனவே விசேஷமாக இன்றைய நாளிலே அவர் சொல்கிறார், உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது. அப்ப இறைவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கற்று அதை காத்து கொள்ளுகின்ற பொழுது அவருடைய தரிசனம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய கிருபை அவருடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்கிறதாக இருக்கிறது. அப்ப நீங்க என்ன செய்தாலும், எண்ணத்துல கை வைத்தாலும் அதை வழிநடத்துகிறது யார்? இறைவன். ஏன்? அவருக்கு தெரியும், என் பிள்ளை என்னுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. அப்ப எனவே இந்த மாதமானது எமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான மாதமாக இருக்கிறது. அப்ப நாங்கள் என்னத்தை ஆரம்பிக்கின்றோமோ, என்னத்தை செய்ய முனைகின்றோமோ, இறைவனை அடிப்படையாக அடித்தளமாக கொண்டு நாங்கள் செயல்படுகின்ற பொழுது அந்த இடம் ஆசீர்வாதமாக மாறும். அப்ப இந்த மாதம் முடிகிற நேரம் நீங்க எல்லாரும் வந்து சொல்லுவீங்க, ஆமா ஃபாதர், நாங்கள் இறைவனோடு நாங்கள் நெருங்கி ஜீவித்தோம், நாங்கள் ஜெபத்திலே தரித்திருந்தோம், இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக எங்களுக்கு இருந்தது என்று நாங்கள் சாட்சி பகிர்கின்ற சாட்சியின் வாழ்க்கையாக நாங்கள் வாண்டு வெளியதாக இருக்கிறது. அப்ப எனவே இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அநேக சவால்கள் உண்டு. இந்த சவால்களை வெற்றி கொள்ள யார் தேவை? இறைவன் தேவை. அப்ப இது எப்படி நாங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும்? அந்த சவால்களில் வெற்றி கொள்ள வேண்டுமே ஆனால் அவருடைய வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும். அப்ப அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அப்ப இறைவன் என்ன செய்வார்? மலை போல வருகின்ற சவால்களை பனி போல அவர் அகற்றி விடுவார். அதிலிருந்து வெற்றி பெறுவோம். எனவே விசேஷமாக இந்த மாதத்தில் நாங்கள் முற்றிலும் முழுதுமாக ஜெபத்தோடு கூட நாங்கள் இணைந்து செயல்படுவோம். ஜெபத்திலே தரித்திருப்போம். அநேக காரியங்களில் ஈடுபடுவோம். அதான் நான் வாலிப பிள்ளைகிட்டே நான் சொன்னேன், அநேக காரியங்களில் நாங்கள் ஈடுபடுகிறோம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் அநேக இடங்கள் எங்களுக்கு கூறுகிறது. விழித்திருந்து ஜெபங்கள். என்கிட்ட எங்களுக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுறது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு காரியம். என்கிட்ட கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் கொஞ்சம் ஓய்வெடுப்போம், கண்ணை மூடுவோம், கொஞ்சம் படுத்திருப்போம், அப்படின்னு தான் நினைப்போம். முழிச்சிருக்க கஷ்டமான இருக்கும். இப்போ விழித்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது, இல்லாட்டி அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தை இறைவன் கேட்கின்றவனாக இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் பொழுது, ஓய்வு மற்றவங்கள்லாம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? அதிகாலையில் எழும்பி தேவனை தேடுகின்றோம், அவருடைய வார்த்தைகளை கேட்கின்றோம். இந்த மாதத்தை நாங்கள் முற்றிலும் முழுதுமாக இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபத்திலே தரித்திருந்து அவருடைய ஆசையை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் தகப்பனே, இந்த மாதத்தை நீர் எமக்காக நீர் தந்திருக்கின்றீர். இந்த மாதத்திலே சுவாமி நீர் எம்மோடு இருக்க ஆண்டவரே, உடைய வார்த்தையை நீர் எமக்கு தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஏற்படுகின்ற ஒவ்வொரு சவால்களையும் கூட சுவாமி வெற்றியோடு நாங்கள் வெற்றி பெற உடைய கிருபையை எமக்கு தந்திருந்தோம். இந்த மாதம் சவாலை வெற்றி பெற்று உம்முடைய கிருபையையும் ஆசியையும் பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்க நீரை கிருபை தந்திரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென்.